primo ministro del Libia. அரசு முறை பயணமாக இட்டலிக்கு சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். அரசு முறை பயணமா பல்வேறு நாடுகளுக்கு பிரதமர் மோடி பயணம் செய்யக்கூடிய நிலையில இந்த இட்டலி பயணம் இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அரசுமுறை பயணத்தின் கடைசி நாடாக இத்தாலி சென்றுள்ள பிரதமர் மோடி அந்த நாட்டு அதிபர் செர்கியோ மெட்டரெல்லாவை தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த நாட்டு அதிபர் மாளிகையில் சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசின் சார்பில் முறைப்படி வரவேற்பும் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதோடு அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. குறிப்பாக இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பா சிறப்பு வழித்தடத்தில் இரு நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக இவர்களது சந்திப்பு அமைந்திருப்பதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. கூட்டு செயல் திட்டத்தை முன்னெடுத்து செல்வது, பாதுகாப்பு, தூய்மையான ஆற்றல், வர்த்தகம் மற்றும் முக்கியமான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவை இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் கடல்வழி போக்குவரத்து, விவசாயம், அத்தியாவசியமான கனிமங்கள், உயர்கல்வி மற்றும் நிதி குற்றங்களை எதிர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலனி அவர்களையும் அவர் அதிகாரப்பூர்வமாக சந்தித்து பேச இருப்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இட்டலி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு அரசு முறை பல்வேறு உற்சாகமான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் அது மட்டும் இல்லாம அதனுடைய விவரங்களையும் இது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கினு நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.